அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எந்த வீட்டில் 3 பாவங்கள் நிகழுமோ அந்த வீட்டில் பரக்கத்து கலட்டப்படும், வறுமை உண்டாகும், கஷ்டங்கள் வரும். முதலாவது பாவம், எந்த வீட்டில் அதிகமாக இஸ்ராஃப் வீண் விரயம் நடக்குமோ அந்த வீட்டில் பரக்கத்து கலட்டப்படும். ரெண்டாவது பாவம் ஜினா, விபச்சாரம். அதாவது கண்ணால் செய்யக்கூடிய ஜினா இருக்கின்றது, கையால் செய்யக்கூடிய ஜினா இருக்கின்றது, உடம்பால் செய்யக்கூடிய ஜினா இருக்கின்றது. கண்ணால் ஆபாசமான படங்களை பார்ப்பதும் ஜினா தான், அது கண்ணுடைய ஜினா. அப்போ எந்த வீட்டில் ஜினா அதிகரிக்குமோ அந்த வீட்டிலையும் பரக்கத் இருக்காது, வறுமை தலை தூக்கி ஆடும். மூணாவது பாவம், கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய மனைவி, மனைவிக்கு மாறு செய்யக்கூடிய கணவன். இந்த 3 பாவங்கள் எந்த வீட்டில் நடக்குமோ அந்த வீட்டில் பரக்கத் இருக்காது, வறுமை தலை தூக்கி ஆடும், கஷ்டங்கள் வரும். இப்போ அதிகமான மக்களோட வாயில் கஷ்டம், பிரச்சனை, துன்பம் இப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த 3 பாவங்களை விட்டு நாங்கள் தவிர்த்து கொண்டால் நிச்சயமாக பரக்கத்து கொட்டுன்னு கொட்டும். வாழ்க்கையில் அதிக பரக்கத்து உண்டாகும், வறுமை நீங்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த 3 பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான்.